பொதுவாக நன்னெறிகளை பரப்பக்கூடியவர் குரு. இவர்கள் இயற்கையாகவே பகுத்தறிவு உள்ளவர்கள். நல்ல ஒரு கல்வி, நல்ல அறிவு, நல்ல தைரியம், நல்ல துணிச்சல். தனுசு அல்லவா வில்லு அம்பு. குறி வைக்க மாட்டாங்க, குறி வச்சுட்டா ஜெயிச்சிருவாங்க. அதன் போல நல்ல குணங்களை உடையவர்கள் தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள். கல்வி என்பது குரு என்றாலே ஆசிரியர், மத குருமார்கள், எங்களை மாதிரி ஜோசியர்கள். அதே மாதிரி பணம் அப்படிங்கிற துறைன்னா எங்கே இருக்கும்? பேங்க், இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ். அதே மாதிரி குரு என்றால் சட்டத்துறையில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். நீதிபதி, சட்டத்துடைய வாதத்திறமையாக இருக்கக்கூடியவர்கள் சட்டத்துறை சேர்ந்த வக்கீல்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சொல்கிறது சரியா தப்பான்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடியவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். தலைமை அல்லவா, அதனால் அவர்கள் தான் நீதிபதியாகவும் இருக்கிறவர்கள். அவங்க தான் பெரிய பேங்க்கில் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க அவங்க தான்.